Hi friends, welcome to KS in Tamil Samayal. இன்னைக்கு நம்ம ரெசிபில ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான எதுவும் ஆயில்லாம் சேர்க்காதே யூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போறோம். பாருங்க, இந்த இட்லி பொடிக்கு வந்து அப்படியே தொட்டு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஆயில்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அப்படியே சாப்பிடலாம். ரைஸு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். தேவையான அளவு இட்லி பொடி ரைஸ்க்கு போட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ஆயில் ஊற்றி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்குலாம் ஆயில் கொடுக்கலாம். பெரியவங்கள்லாம் வந்து ஆயில் இல்லாமல் கூட சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாக்கா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொஞ்சம் ஒரு வானல் வச்சு ஒரு வெங்காயம் தாளித்து இந்த பொடி போட்டு சாதம் போட்டு கிளறி கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற அளவுகளோடு செய்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 150 கிராம் மிளகாய் காம்பு மட்டும் கிள்ளி வச்சிருக்கேன். இதை லேசா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒன்று மீடியம் ஃப்ளேமாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்தால் தான் நிறம் மாறாத இருக்கும். ஒரு 3 நிமிஷம் வறுத்தாலே இது நல்லா வறுபட்டுரும். அவ்வளோதான், இது வறுபட்டுச்சு. நிறம் வராமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு கலர்ஃபுல்லாக நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மிளகாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதிகமாக விட வேணாம். இப்போ 200 கிராம் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக, இதுவும் வந்து நிறைய நிறம் மாறாமல் கருகிடாமல் கைவிடாமல் இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக எல்லா பருப்பும் வந்து ஈவனாக வறுபடணும். நீங்கள் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அது மாதிரி ஈவனாக வறுபடும். இல்லைன்னா அடியில் வந்து கருகி போயிடும், மேலே வந்து வெள்ளையாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நல்லா வறுபட்டுச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உளுந்த. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 200 கிராம் கடலை பருப்பு, இதையும் நல்லா கொஞ்சம் செவக்கா வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறிடலாம். இப்போ கடலை பருப்பும் வறுபட்டுச்சு. கொஞ்சம் நிறம் மாதிரி வருது பாருங்க. இப்போ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது 100 கிராம் எள்ளு. நீங்கள் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, எந்த எள்ளு வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆயில் போட தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது சீக்கிரமே வறுபட்டுரும். நல்லா சூடாக இருக்குது பேனு, அப்படியே பொரிய ஆரம்பிச்சிடும். பாருங்க, பொரியுது. பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு 2 நிமிஷம் பாருங்க, சூப்பராக நல்லா அப்படியே பொரியுது. எல்லா எள்ளும் நல்லா பொரிஞ்சணும். பொரிஞ்சாக்கா நல்லா இது மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாகும். நல்லா வாசனையாகவும் இருக்கும் பொரிய வச்சு போட்டாக்கா. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு 50 கிராம் வறுத்த கடலை. இது ஏற்கனவே வறுத்த கடலை தான். இதை லேசாக நம்ம வறுத்துக்கலாம். நமுறாக இருக்கும். வறுத்தா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பொடி வந்து நல்லா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எள்ளெல்லாம் சேர்த்துக்கிறதால நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. அவ்வளோதான், இது வறுபட்டுச்சு. சும்மா லைட்டாக வறுத்தா போதும். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 150 கிராம் வேர்க்கடலை, இதையும் வறுத்து எடுத்துடலாம். நல்லா இது தோல் வர அளவுக்கு வறுத்துடணும்.
இப்போ வேர்க்கடலை நல்லா நிறம் மாறிடுச்சு. எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தா தோல் அப்படியே விடணும். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆற வச்சு இதை வந்து நல்லா தேய்ச்சி புடச்சி எடுத்துக்கணும் தோல் இல்லாமல். இப்போ கருவேப்பிலை ஒரு 5-6 கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துடலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை லேசாக வறுத்துக்கலாம். கூடவே நம்ம பொடிக்கு தேவையான உப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூனு அதையும் சேர்த்து இதை கூட வறுத்துடலாம். அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதனால் இதை வறுத்து எடுத்துட்டாக்கா நல்லாயிருக்கும் பொடி. அவ்வளோதான். எப்படி கருவேப்பிலை சுருண்டுச்சு பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வறுத்து எடுத்தேன். இப்போ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 20 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டாக்கா உங்களுக்கு நல்லா கெடாமல் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நல்லா பேன் வந்து கனமாக இருக்குது, அந்த சூட்டுலேயே இன்னமும் நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இது இப்படி ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துடலாம். வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு எடுத்துன்னு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம மிளகாவை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ மிளகாவும் அந்த உப்பு வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் பருப்போடு சேர்த்தாக்கா இந்த மிளகாய் வந்து ஒன்றும் பாதியமாக மசிக்கும். அதனால் இதை ஃபஸ்ட்டு நல்லா மசிக்கலாம். இப்போ மிளகா இந்த அளவுக்கு மசிஞ்ச உடனே இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. கட்டி பெருங்காயமாக இருந்தாக்கா அதையும் சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து தூள் பெருங்காயம் போடுறேன், அதனால் அரைக்கும் போது ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் அப்படியே நொரப்பாக இருந்தாக்கா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பருப்பெல்லாம் நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி கிரன்ச்சியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பொடிகளையும் அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, எல்லா பொடிகளையும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சதால நிறைய இருந்ததால் கொஞ்சம் மிளகாலாம் நல்லா ஒன்றா ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து காரம் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஆற விட்டுடணும். ஆற விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு உப்பு எதனா கம்மியாக இருந்ததுனாக்கா மறுபடியும் கொஞ்சம் பொடி அள்ளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சி கலந்து விட்டுடலாம். இந்த நேரத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நான் போட்ட அளவு வந்து இதுக்கு சரியாக இருக்குது. உப்பு காரெல்லாம் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த எள்ளு வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு அந்த வாசனையே அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இதே மாதிரி நிறைய வெரைட்டி பொடி இட்லி பொடிகள்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அது வேணும்னாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு அதனுடைய லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. நிறைய வெரைட்டி பொடிலாம் இருக்கும். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.